உலக அளவில் என்ன நினைக்கிறாங்க, இந்தியா வல்லரசா வரக்கூடாது. இது இந்தியா முன்னுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் இங்கே வந்திருக்கிறாரு. நான் பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. இது இவங்க அமெரிக்கா கூட இவங்க ஒற்றுமையாக ஒரு பெரிய நாதாக வந்தாங்கன்னா கண்டுபிடி இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு கொலை பண்ணியிருக்காங்க. பணத்தை கொடுத்தா செய்கிறானுங்க அவங்க. பணத்தை கொடுத்தா இப்போ இதுக்கு முந்தி நடந்த பாருங்கள், புல்வாமா அட்டாக் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு உரி பூஞ்சில் ஒரு அட்டாக் நடந்தது, இராணுவ கேம்பில் அட்டாக் பண்ணாங்க. ஸோ இது கூலிப்படைகளுக்கு நீதி நியாயம்லாம் கிடையாது. ஆனால் அந்த டூரிஸ்ட் அட்டாக் பண்ணது அதுதான் இவங்க பண்ண முட்டாள்தனம். பிடிக்கலன்னா இராணுவ அட்டாக் பண்ணலாம். சிவிலியனை போய் கொள்வது தெருவில் போகிறவங்க ஷாப்பிங் போகிறவங்களை கொள்றதெல்லாம் ஒரு ரொம்ப சிறுபிள்ளைத்தன பைத்தியக்காரத்தனமான வேலை. இதுக்கு பழைய காலமாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், உடனே வெள்ளை ஃப்ளாக் எடுத்துக்கிட்டு சமாதானம் பேச்சுக்கிச்சு அப்படி தான் பண்ணோம். ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் அ டைனமிக் சோல்ஜர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, நீங்கள் சைனா டேங்கை கொண்டாந்து நிறுத்தினப்ப இவர் ஏர்கிராஃப்ட் கொண்டு நிறுத்தினார். பணிஞ்சு போகிறது பார்கெயின் பண்ணுறது கிடையாது. புல்வாமா அட்டாக்குக்கு சரியான தண்டனை கொடுப்போம்னு. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு என்ன நடந்தது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இது ஒன்றும் நீங்கள் பதற்றப்பட வேண்டாம். இந்தியா மாபெரும் தேசம். எப்போதுமே இது மாதிரி ஒரு சின்ன வேலை செய்கிறத நிறுத்தவே முடியாது. ஒரு தேசங்கிற முறையில் ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று காஷ்மீரில் அந்த துப்பாக்கிச்சூடு, தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடில் கிட்டத்தட்ட 27 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதன் பின்னணி என்ன சார்? அது குறித்து ஏன்னா நீங்கள் இராணுவத்தில் இருந்திருக்கீங்க, அது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? முதல்ல அந்த கும்பல் யார் சார்? நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தகராறு, டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்படிங்கிறது அல்லது ஒரு போருங்கிறது எப்போ நமக்கு பார்ட்டிஷன் ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து நடக்குது இது. ஸோ எல்லா உலகம் முழுக்க தெரியும், இந்தியா இந்தியா ஒரு சூப்பர் பவர். 2000 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் பார்த்தா கூட இந்தியாவுடைய திறமை உலக அளவில் பேசப்பட்டது. உலக அளவில் நம்பர் 1 இருந்தவங்க. இது ஒவ்வொரு பீரியடு இது டெட்டரேட்டு இது மாதிரி வந்துடுச்சு. இப்போவும் என்ன நினைக்கிறாங்க, உலக அளவில் என்ன நினைக்கிறாங்க, இந்தியா வல்லரசாக வரக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப், ஒரு பெரிய உலக தீய சக்திகள் இருக்குது. அது பக்கத்தில் இந்த முஸ்லீம் படையெடுப்பில் நடந்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்க பக்கத்தில் இப்போ பார்ட்டிஷன் வேணும்னு கேட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுங்க, நம்ம இன்றைய இளைய சமுதாயத்துக்கு நல்லா மனசில் பதியணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்ட்டிஷன், இந்தியாவை பார்ட்டிஷன், எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு முஸ்லீம் கேட்டாங்களோ தாராளமாக பிரித்தாச்சு, எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அது இஷ்டம் இல்லைன்னா கூட அது பார்ட்டிஷன் நடந்தது. பட் இந்த பார்ட்டிஷன் நடந்தப்போ தனி நாடு உங்களுக்கு வேணும்னு கேட்டப்ப அப்புறம் ஏன் இங்கே இத்தனை கோடி முஸ்லீம்ஸ் இந்தியாவில் இருந்தாங்க? அது இந்தியா சொல்கிறாங்க, இது செக்குலர் கண்ட்ரி, எங்களுக்கு ஜாதி மத வித்தியாசம் கிடையாது, எல்லாரும் நமக்கு இந்தியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாரும் இந்தியா கூட இருக்கலாங்கிறப்ப ஒரு குரூப்பு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அதே குரூப் ஆளுகளை திரும்ப உள்ளே வச்சுக்கிட்டுருக்கீங்களே, அது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு சண்டை திரும்ப வரும். இவங்க கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, ஒரு ஸ்பை மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் அரசியலில் யோசிக்கலையே அதெல்லாம். ஸோ இது மாதிரி இந்த நேற்றுக்கு நடந்த ஒரு அட்டாக்கு இப்போ சமீப காலமாக இந்தியாவுடைய பேர் உலக அளவில் பேசப்படுது. ஒரு அதிர்ஷ்டவசமாக இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஒரு சூப்பர் பவருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆன நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கார். இதை நிறைய பேருக்கு இது பிடிக்கல. நண்பர் போல் இருந்தாலும் கூட சில இந்த கண்ட்ரி நமக்கு துரோகம் பண்ணுறாங்க. அதனுடைய இம்பேக்ட் தான் இது.
நேராக பாகிஸ்தான் தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறது அது வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அது அவ்வளோ தெருவுக்கு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் யாரு கண்டா இது வந்து வெளி உலகத்திலேருந்து வேறு யாராவது கூட தூண்டி இருக்கலாம். அதை வந்து ஏன்னா பணத்துக்கு தானே வேலை செய்கிறாங்க. இப்போ தான் கூலிப்படைகள் உலகம் முழுக்க இருக்குது. பணத்தை கொடுத்தா யாரை வேணாலும் கொள்கிறான். அது மாதிரி தான் நேற்று நடந்தது சார். அதே நேரத்தில் வந்து அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் இங்கே இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் பிரதமர் அவர்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரி, ஒரு இஸ்லாமிய கண்ட்ரிக்கு போகிறாங்க, அவசரமாக வந்து நாடு திரும்புகிறாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ துணிச்சலாக வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்பாவி மக்கள் வந்து சுட்டு கொண்டாங்க. நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு சுட்டுருக்காங்க. ஆமாம். இதோடைய தாக்கத்தை எப்படி சார் பார்க்குறது இந்த விஷயம்? இல்லை தாக்கத்தை இதில் என்ன, இது வந்து என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமான்னு ஒரு ப்ராவர்பு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றும் கிடையாது. இது வந்து இந்தியா முன்னுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் இங்கே வந்திருக்கிறாரு, நான் பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. இது வந்து இவங்க அமெரிக்கா கூட இவங்க ஒற்றுமையாக வந்து ஒரு பெரிய நாடாக வந்தாங்கன்னா இது எங்களுக்கு ஆபத்துங்கிற ஒரு எனிமி ஒரு ஒரு பகை குரூப் இருக்குது, அவங்களுடைய இது அது பண்ண ஆக்ஷன் தான் இது. இந்த பணத்தை கொடுத்தா யார் வேணாலும் அட்டாக் பண்ணாங்க. அதை நீங்கள் சொன்னது மாதிரி கண்டுபிடி இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து பணத்தை கொடுத்தா செய்கிறானுங்க. பணத்தை கொடுத்தா இப்போ இதுக்கு முந்தி நடந்த பாருங்கள், புல்வாமா அட்டாக் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உரி பூஞ்சில் ஒரு அட்டாக் நடந்தது. அது வெளியில் ஜாஸ்தி பேசப்படலை, ஏன்னா அது ரைட் ஆர்மி கேம்பில் நடந்தது. அது பல விதத்துலேயும் அது வந்து ஒரு நாட்டோடைய ஒரு இறையாண்மைக்கு ஆபத்து வர மாதிரி அதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்காக வெளியில் ஜாஸ்தி வரல. அந்த மாதிரி உரி பூஞ்சில் ஒரு அட்டாக் நடந்தது, இராணுவ கேம்பில் அட்டாக் பண்ணாங்க. ஸோ இது வந்து கூலிப்படைகளுக்கு நீதி நியாயம்லாம் கிடையாது. பணத்தை கொடுத்தா வேலை செய்கிறானுங்க, சாகரத்து ரெடியாக இருக்கானுங்க. ஸோ அவங்க செய்கிறாங்க. இல்லை அந்த இடம் வந்து குறிப்பாக இராணுவ கட்டுப்பாட்டில் தான். ஏன்னா காஷ்மீருங்கிறது வந்து இப்போ முழுக்க மக்கள் வசிக்கிற இடத்துலேயே போலீஸும் இராணுவமும் ஃபுல் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் மீறி நடக்குதுன்னா பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் வந்து முன்னே வைக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அது வந்து ஒரு சமயம் அது பெரிய விஷயம், அதை பற்றி என்னால் விவரமாக சொல்ல முடியாது. ஆனால் ஆர்டிக்கல் 370 இராணுவத்தில் இதிலேருந்து ஜம்மு காஷ்மீரில் அதை ரிமூவ் பண்ணப்போ இதுக்கு முந்தி என்ன நடந்து யோசித்தாங்க, ஆர்டிக்கல் 370 ரிமூவ் பண்ணோம்னா பெரிய உலக மகா யுத்தமே நடக்கும் அப்படின்னு ஒரு பயங்கரமான இதெல்லாம் பண்ணாங்க, பில்டப் பண்ணி வச்சு முடியாதுன்னு சொல்லிட்டு. காங்கிரஸோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, அது பழைய கதை, இது பழைய கதை, ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அரசாளர்களுடைய மனநிலை, மக்களை எப்படி அவங்க வழி நடத்துகிறாங்க, இதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. அப்போ இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுகிறாரு, சைனா கூட தகராறு நடந்து சில ப்ராப்ளம் வந்தப்போ பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு, சைனா வந்து ஒரு மாபெரும் தேசம், பெரிய நாடு, அவங்க கூட நம்ம சண்டை போட முடியுமா, நம்ம கொஞ்சம் பணிஞ்சு போகிறது தான் நல்லது அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுகிறாரு. அது அப்போ இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா? இப்போ கால்வான் வேலியில் என்ன நடந்தது தெரியுங்களா? பதிலுக்கு பதிலாக அடிச்சுக்கிட்டாங்க. கால்வான் வேலியில் சைனா கொண்டாந்து டேங்கை நிறுத்தினானுங்க. நாங்கள் வந்து இந்தியாவோட ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்மட் கோர் டேங்கை கொண்டாந்து லேயில் கொண்டாந்து நிறுத்தினாங்க, அவங்க கொண்டாந்து நிறுத்தினாங்க. உடனே இதுக்கு பழைய காலமாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், உடனே வெள்ளை ஃப்ளாக் எடுத்துக்கிட்டு சமாதானம் பேச்சுக்கிச்சு அப்படி தான் பண்ணோம். ஆனால் நமக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் அ டைனமிக் சோல்ஜர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? நீங்கள் சைனா டேங்கை கொண்டாந்து நிறுத்தினப்ப இவர் ஏர்கிராஃப்ட் கொண்டு நிறுத்தினார். நீ ஒரு அடி அடிச்சுன்னா நான் 10 அடி அடிப்பேன். பணிஞ்சு போகிறது, பார்கெயின் பண்ணுறது கிடையாது. புல்வாமா அட்டாக்கு அவர் என்ன சொன்னார், பாகிஸ்தான் தவறு பண்ணிடுச்சு, இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், கொடுப்போம், அதை கொடுப்போம்னு சொல்ல, அவர் வந்து சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அவர் தனி மனிதனாக நான் தான் செய்வேன்னு சொல்லலை. எனது மக்கள் அவங்கள செய்யணும். நான் பிரைம் மினிஸ்டர் வருவார், பிரைம் மினிஸ்டர் போவார், ஆனால் மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப என்னுடைய முடிவு இல்லை, அது இந்த மக்களுடைய முடிவு அப்படின்னு சரியான தண்டனை கொடுக்கணும். இது மாதிரி அநியாயமாக பப்ளிக் இன்னசென்ட் சிவில் பீப்புளை கொள்கிறாங்க. இது வந்து ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக நடக்கிற வேலை இது. புல்வாமா அட்டாக்குக்கு சரியான தண்டனை கொடுப்போம்னு
அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு என்ன நடந்தது? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது. ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது. உலகமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுது. போய் சைலண்ட்டாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை எப்படி பண்ணாங்க, யார் பண்ணது, அதெல்லாம் டீப்பாக நீங்கள் பப்ளிக்கில் இதெல்லாம் ஜாஸ்தி தெரியாது. நான் ஒரு இராணுவ அதிகாரிங்கிற முறையில் இதெல்லாம் 2 வாரில் இருந்திருக்கேன். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆகா, இது மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம இராணுவத்தில் இல்லாமல் போனோமேன்னு. ஏன்னா நானும் ஒரு டஃப்பான ஆள் சர்வீஸில் 2 வாரம் பார்த்துருக்கேன். 65 வாரில் சியால்கோட் செக்டரில் இருந்திருக்கேன். 71 வாரில் டாக்காவில் இருந்தேன். அப்புறம் இந்தியாவோட குழுவுக்கு பிரதிநிதி குழு தலைவராக வந்து அண்டார்டிகாவில் 1.5 வருஷம் இருந்திருக்கேன். அண்டார்டிகா -90 டிகிரி செல்சியஸ் 1.5 வருஷம் இருந்தேன். அது எப்படி நான் செயல்பட்டேன், என்ன எப்படி நான் என்னுடைய இந்தியாவுடைய தேசிய கொடி அண்டார்டிகாவில் 200 அடி உயரத்தில் பறந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியங்க எப்படின்னு. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் நீங்கள் ஒரு மீடியா பொதுமக்களுக்கு ஒரு மெசேஜை கொண்டு போகிறீங்க. இது ஒன்றும் நீங்கள் பதற்றப்பட வேண்டாம். இந்தியா மாபெரும் தேசம். நம்ம இது வந்து ஒரு எலி குஞ்சு வந்து வாழை ஆட்டுறது மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஞாபகம் வச்சுங்க, எப்போதுமே வந்து இது மாதிரி ஒரு சின்ன வேலை செய்கிறத நிறுத்தவே முடியாது. ஃபுல்லாக நம்ம வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தவறு. அதாவது சொல்லுவானுங்க, தவறு செய்யாமல் வாழ முற்பட வேண்டும் என்று ஒருத்தன் நினைத்தால் அப்பொழுதே அவன் முதல் தவறை செய்து விட்டான் என்று அர்த்தம். என்ன தெரியுதா உங்களுக்கு? என்ன முதல் தவறு? நான் சொல்கிற கேள்வி புரிஞ்சுங்க. தவறு செய்யக்கூடாது என்று ஒருத்தன் வாழ முற்பட்டால் அப்பொழுதே அவன் முதல் தவறை செய்து விட்டான். என்ன முதல் தவறு தெரியுதா உங்களுக்கு? சொல்லிடுங்க, அதே நீங்களே சொல்லிடுங்க சார். என்ன முதல் செஞ்சுட்டான் அவன். அதாவது தவறு செய்யாமல் வாழ வேண்டும் என்று நினைச்சதே முதல் தவறு. ஓகே, இதான். அது மாதிரி சின்ன டிஸ்டர்பன்ஸ் இது வரும். இது ஒரு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் என்ன இது மாதிரி டெரரிஸ்ட்டு பொதுமக்களை 26 பேர் 28 பேர் கொண்டுட்டாங்க. இன்னசென்ட் பீப்புள் கொண்டுட்டாங்க. ஒரு பதற்றம் வருது, இது இயற்கை, அது ஒன்றும் தவிர்க்க முடியாதது. ஆனால் ஒரு தேசங்கிற முறையில் ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில் உடனே நாளைக்கு போய் அட்டாக் பண்ணணுன்னு நடக்குமா? இல்லை, அப்படி நடக்காது. ஒரு தேசம், இதனுடைய மரியாதை, இதனுடைய உலக அளவில் மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, இதெல்லாம் கணித்த பிறகு இந்தியா ஆக்ஷன் எடுக்கும். பட் கட்டாயம் ஆக்ஷன் எடுப்பாங்க, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒன்று, எப்போதுமே நம்ம பொதுமக்கள் சாதாரண மக்கள் மத்தியில் பேசுகிறப்ப ஒருத்தன் அடித்தான்னா உடனே திருப்பி அடிச்சிடணுங்கிறீங்க. அது ஒரு நல்ல முடிவு எடுக்கிறவனா பொறுமையாக இருப்பான், பார்ப்பான், ஏன் தப்பு பண்ணால், என்னால் பண்ணால், இப்போ அவனுடைய அவனே தவறு பண்ணியிருக்கலாம், அவனே அப்புறம் மன்னிப்பு கேட்பான். அது மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜ் வரும். அது மாதிரி தீவிர ஆலோசனைக்கு பிறகு ஒரு முடிவு எடுப்பாங்க. பிறகு கட்டாயம் முடிவு எடுப்பாங்க. நேற்றுக்கு இந்த ஆக்ஷன் நடந்தது, அதுக்கு பிறகு என்னென்ன நடந்ததுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் உடனே அங்கேயே அவருடைய இந்த ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார். இங்கே வந்து ஏர்போர்ட்லேயே ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் வந்து ஜம்மு அந்த அட்டாக் நடந்ததுக்கு போயிருக்காங்க, அங்கேயும் நடக்குது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஆர்டிக்கல் 370 நம்ம ரிமூவ் பண்ணதால் இன்றைய காஷ்மீரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அதை நல்லா கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிறத கெடுக்கிறதுக்கு சில நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இன்னும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். சார், அதே நேரத்தில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் வந்து பகல்காங்கிற ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸு. அங்கே வந்து கார் எதுவுமே போக முடியாதுங்கிறாங்க. அப்படி ராணுவமே பதில் தாக்குதல் நடத்தினாலும் ஹெலிகாப்டர் மூலமாக நடக்கும், ரன்னிங் வாக்கிங்லேயே போய் தான் துப்பாக்கி வச்சு சுட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிளேஸில் வந்து நடத்திருக்காங்க. வந்து எந்த அளவுக்கு ஒரு திட்டமிட்டு இங்கே பண்ணால் நடக்க முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே நேரத்தில் வந்து லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. இந்த அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த குரூப் யார் சார்? இவங்க எப்படிலாம் இந்த மாதிரி செயல்படுறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னக்கூட்டி உங்கள் அனுபவத்தில் இந்த குரூப்பை நீங்கள் அப்போ இருந்திருக்க அந்த இயக்கம் எப்போ இந்த எல்இடிங்கிற குரூப் வந்து லஷ்கர் இ தொய்பாங்கிற அமைப்பு வந்து ரொம்ப நாளாக இருக்குது. அப்பப்போ அதனுடைய தலைவர்கள் கொல்லப்படுறாங்க, புது தலைவர் வர்றான். அது மாதிரி இப்போ புதுசாக ஒருத்தன் வந்திருப்பான். மேபி அவனுடைய தலைமையை தகுதியை ப்ரூஃப் மக்களுக்கு அவனுடைய குரூப்புக்கு சொல்லணும்ல, என்னால் முடியும், நான் சாதிக்க முடியும், நான் வந்து இந்தியாவில் ட்ரபிளை க்ரியேட் பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக கூட இது மாதிரி அப்பப்போ இதை செய்யலாம். அந்த இடம் செலக்ட் பண்ண இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டர், இடம் டூரிசம். அது டூரிசம் ஹோட்டல் வந்து மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் அழகாக வச்சுருக்காங்க. ஒரு ரிமோட் ஏரியாவில் அவங்க டூரிசம், அவங்க இந்த ப்ரைவேட் இது அவங்க டெவலப் பண்ணி அந்த ஹாலிடே ஹோம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் யாராவது இது
ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ண வரவங்க அமைதியாக போய் இருக்கிறதுக்கு நல்ல இடம், எல்லா வசதியும் இருக்குது, அதுமாரி இடம் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு ரிமோட் ஏரியா, பெரிய வெல் டெவலப்டு ஏரியா கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு அட்டாக் நடக்கும், இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும், அது ஓடுறதுக்கு ஒளியறதுக்கு அல்லது 4 லேன் டிராஃபிக் மாதிரி வரணும், அப்படிலாம் அந்த ஆங்கிள் யோசிக்கல. அது அவங்க பண்ணது வந்து டூரிசம். ஆனால் அந்த டூரிஸ்ட் அட்டாக் பண்ணது அதுதான் இவங்க பண்ண முட்டாள்தனம். ஒரு நாடு வந்து நமக்கு வந்து இராணுவம் வந்து பிடிக்கலன்னா இராணுவ அட்டாக் பண்ணலாம். சிவிலியனை போய் கொள்வது வந்து தெருவில் போகிறவங்க ஷாப்பிங் போகிறவங்களை கொள்றதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சிறுபிள்ளைத்தன பைத்தியக்காரத்தனமான வேலை இது. பைத்தியக்காரனுடைய செயலுக்கு நம்ம காரணம் சொல்ல முடியுமா? பைத்தியக்காரனுடைய செயலுக்கு காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மூளை இல்லாதவன், அவனுடைய மூளை குழம்பி போயிருக்கு, எப்படியோ செய்கிறானுங்க. அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம காரணம் கேட்டுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அதுக்கெல்லாம் காரணம் கேட்க முடியாது. பைத்தியக்காரனுங்கள் என்ன வேணாலும் டிசைட் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் செய்வானுங்க. ஆனால் இந்த பைத்தியக்காரர்களை ஒழிச்சு காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ இராணுவம் வந்து மேபி இந்த ப்ரெசன்ட் டயத்தில் வந்து அங்கே படைப்பிரிவு இராணுவருடைய பாதுகாப்பெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஜேஎன்கேவுடைய போலீஸ் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க, ஜாஸ்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு டூரிசம் சென்டர். டூரிசம் சென்டரில் வந்து பெரிய போலீஸ்லாம் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க சார். அதே நேரத்தில் காஷ்மீருடைய தற்போதைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவருமே வந்து ஆர்டிகல் 370 நீங்கள் தூக்குனது நல்லதான்னு சொல்லி பேசினதை நீங்கள் கூட சொன்னீங்க, பார்த்துருப்போம். ஆமாம். அந்த இது வந்து பிடிக்கலையா சார் அவங்களுக்கு? இப்போ காஷ்மீரில் இந்த பிரச்சனை நடக்காத விஷயமா இதுக்கு ஒரு முடிவே வராதா? டெரரிஸ்ட் அட்டாக் இல்லை, இது ஆர்டிகல் 370 எடுத்தது இப்போ காஷ்மீரில் இருக்க எல்லா முஸ்லீம்ஸுக்கும் சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் சில மக்களுக்கு அது பிடிக்கல. அவங்க வந்து ஏன்னா இப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு தனிநாடு வேணும்னு. காஷ்மீர் எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி உண்டாக்குன்னு அனுப்பிச்சு தெரியுங்களா அவங்களுக்கு? எப்போ இந்தியா பாகிஸ்தான் டிவைட் அப் பண்ணணுன்னு நினச்சாங்களோ அப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் நம்ம இந்தியா கூட சேர்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அது காஷ்மீர் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியான்னு உலகம் முழுக்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சுதந்திரம் கிடச்சி கிட்டத்தட்ட 70 வருஷம் அது. 70 வருஷம் இன்னமும் அவங்க வந்து இது எங்களுக்குள்ளதுன்னு சண்டை போட்டாங்க. இது போல் முட்டாள்தனமான ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமா? அவங்க வந்து இது வரைக்கும் முடிவு பண்ணது உலக அரங்கில் எல்லாருமே சொல்கிறாங்க காஷ்மீர் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. அப்படி இருக்கப்ப நீ ஏன் திரும்ப 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 இந்த ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆனால் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய என்ன சொல்கிறது, நம்ம படையெடுப்புலாம் நடந்ததை பார்த்திங்கன்னா ஒரு நாடு பக்கத்தில் இருக்கிற நாடு இன்றைக்கி வரைக்கும் எடுத்துக்கோங்க, சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவோட வளர்ச்சியை பாருங்கள், பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானோட வளர்ச்சியை பாருங்கள். ஒரு தொந்தரவு பண்ணுறாங்கங்கிற முறையில் அகதிகள் வந்தாங்கங்கிறதுக்காக நாங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்து அகதிகளை திரும்ப அவங்க கண்ட்ரியில் கொண்டு போய் செட்டில் பண்ணுறப்ப அது வேறு வழியே இல்லாமல் அந்த பெங்கால் முஸ்லீம் வந்து முஜிபுர் ரஹ்மானோட தலைமையில் பங்களாதேஷ் உருவானது. அது ஒரு சுதந்திர நாடு இருந்து போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்டேஜ் பாருங்கள், அவங்களும் திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன எப்படி சொல்ல முடியும்? மக்கள் தான் இதை வந்து அசஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இப்போ இருக்க பிரசன்ட் இந்திய அரசாங்கம் அற்புதமான அமைப்பு, நாட்டுப்பற்றோடு செயல்படுறாங்க. இது நல்லா இப்போ இங்கே பண்ணாங்கன்னா இந்தியா மாபெரும் தேசமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.